கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன். அதனால் கூட ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது உடனே ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். நம்ம அறியாத, நமக்கு எட்டாத, நம்ம நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். எசேக்கியாவோட மரண படுக்கையில் ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிடுறாரு. அவ்வளோதான், வாழ்நாட்கள் முடிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஆனாலும் ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிடும் பொழுது அவர் உடனே கர்த்தர் மனம் இறங்கி என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் 15 வருஷம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்குறார். அண்ணால் அவமானத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறார். ஆண்டவர் நிந்தையும் அவமானத்தை மாற்றவர்களுக்கு பிள்ளை செலுத்தி கர்த்தர் கொடுக்குறார். ஆகார் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறா. இந்த கண்ணீரான பாதையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது உடனே கர்த்தர் ஆகாருடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. அப்போது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அது இக்கட்ட நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், வியாதி நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அறியாத காரியங்களை பெரிய காலம் செய்வார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போனாலும் அந்த நேரத்தை, அந்த பாதையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயமாக ஆண்டு நீங்கள் அறியாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து ஒரு நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொருத்தரும் சாட்சியை நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் அன்று கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. நம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து கர்த்தர் பெரிய காலம் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென்.